ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெலோட ஒரு தரமான செஞ்சுரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலைவன் ஒரே மேட்ச்சில் பல சாதனைகளை படைச்சு மாஸ் காட்டிட்டாப்பில். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் மோதிர செகண்ட் T20 இன்றைக்கி காலையில் தான் நம்ம பேசியிருந்தோம். எல்லோரும் வந்துட்டு மேக்ஸ்வெல் அன்அவைலபிள் நியூஸை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதிலலாம் எந்த விதமான உண்மையும் கிடையாதுன்னு நம்ம காலையில் வீடியோவில் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருந்தோம். தலைவன் செகண்ட் மேட்ச்லேயே வெறித்தனமாக செஞ்சுரி போட்டு அசத்திருக்கிறாப்புல. 55 பாலை ஃபேஸ் பண்ணி 120 ரன்னு, 12 பவுண்டரி, 8 சிக்ஸர் அப்படின்னு வெறித்தனமாக வந்துட்டு ஒரு அருமையான நாக்கு. ஸோ எப்போ நம்மளுடைய ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக மேக்ஸ்வெலை ஒரு பிக் ஷோவாக நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவன் இப்போ வெறித்தனமான ஒரு நாக்கை வந்துட்டு T20 அடிச்சிருக்கிறாரு. டோட்டலாக நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் அடிக்கிற 5வது T20 செஞ்சுரி இது. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய செஞ்சுரிக்கு அப்புறமா நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணார் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டோட்டலாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எகெயின்ஸ்டாக செகண்ட் T20 மேட்ச்சில் செஞ்சுரி அடித்ததோட ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ T20 அதிகபட்ச செஞ்சுரி அடித்த ரெக்கார்டு வந்துட்டு 5 செஞ்சுரி ரோஹித் அடிச்சிருந்தாரு. இப்போ கிளென் மேக்ஸ்வெல் அந்த ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருக்காரு. இது மிடில் ஆர்டரில் நம்பர் 4 பேட்ஸ்மேனாக இறங்கி அதிக செஞ்சுரி அடித்த ஒரே வீரர் கிளென் மேக்ஸ்வெல் தான். 4 செஞ்சுரி மிடில் ஆர்டர்லேயே அடிச்சிருக்காரு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக 100 அதுக்கு மட்டும் இல்லாமல் அடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட்டாக வந்துட்டு 5 செஞ்சுரி, அதுவும் இல்லாமல் 50 பாலில் செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபாஸ்டஸ்ட்டாக வேறு லெவலில் அடிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அண்ட் மிகப்பெரிய ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் 5 செஞ்சுரி அடிச்சிருக்காரு T20. அந்த 5 செஞ்சுரி அடித்தப்பவும் கிளென் மேக்ஸ்வெல் அவுட் ஆகவே இல்லை. 5 தடவையுமே அவர் அன்பீட்டனாக இருந்திருக்கிறாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. இது யாருக்குமே நடக்காது. செஞ்சுரி அடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அவுட் ஆகிடும். அதாவது இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த பால் அவுட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கிறோம். பட் கிளென் மேக்ஸ்வெல் அந்த மாதிரிலாம் கிடையாது. செஞ்சுரி அடிச்சிட்டாலே கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாரு, அந்த இன்னிங்ஸ் முடிகிற வரைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை கிளென் மேக்ஸ்வெல் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ இது RCBக்கு எந்த லெவலில் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPLோட இயர் வந்துட்டு வேறு லெவலில் அரௌண்ட் த கார்னரில் வெயிட் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெலோட இந்த ஒரு ஃபார்ம் RCBக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸர் சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்ல இப்போ ஃபார்முக்கு திரும்பிட்டாரு. விராட் கோலியும் இப்போ வந்துட்டு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு அவங்க கேமரன் கிரீனையும் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ரஜத் படிட்டரும் டெஸ்ட்டில் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துட்டா ஆல்ரெடி வந்துட்டு வேறு லெவலில் எஃபெக்டிவாக இருக்கிற RCBயோட பேட்டிங் படை அப்படிங்கிறது செம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டிங் படையாக உள்ளே வந்துடும். ஸோ பவுலிங் அப்படிங்கிறதும் கொஞ்சம் எஃபெக்டிவாக மாறிச்சுன்னா இன்னும் செமையாக இருக்கும். வைஷக் விஜயகுமாரோட ஃபார்ம் இப்போ செமையாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்குது. ஸோ வைஷக் விஜயகுமார் உள்ள நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எட்ஜ் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுக்கும் உள்ளே வந்துட்டு நல்ல ஒரு பிளேயர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெலோட இந்த ஒரு ஃபார்ம் RCB சாம்பியன் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.